அதிமுக வரும் தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைக்கும் நிலையில் இருந்தால் கூட்டணி கட்சிகளுடன் அதிகார பகிர்வு இல்லை என திமுக அமைச்சர் ராஜ் கண்ணப்பன் தெளிவாக அறிவித்துள்ளார். மக்களின் முழு ஆதரவுடன் தனித்த பெரும்பான்மையில் ஆட்சி நடத்துவதே திமுகவின் இலக்கு என்று கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு கூட்டணி அரசியலில் முக்கிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் ஆயிரக்கணக்கான அங்கன்வாடி பணியாளர்கள் டைம் ஸ்கேல் பே, ஓய்வூதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் அரசு ஊழியர்கள் அரசியலில் புதிய அழுத்தத்தை உருவாக்கியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. பெரிய கட்சிகள் மட்டுமல்லாமல் சிறிய கட்சிகளும் தங்களது வாக்கு வங்கியை உறுதி செய்யும் பணியில் தீவிரமாக உள்ளன. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பின்னணியில் நடைபெறுகின்றன. தமிழ்நாட்டில் முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் பிரதிநிதித்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள் தொடர்பாக புதிய அரசியல் விவாதங்கள் எழுந்துள்ளன. 2026 தேர்தலில் இந்த சமூக வாக்குகள் முக்கிய பங்காற்றும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நாடாளுமன்ற அரசியல் தாக்கம். மத்திய அரசியல் சூழலில் நம்பிக்கை தீர்மானம் தொடர்பான விவாதங்கள் தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தாக்கம் தமிழக அரசியலிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. மத்திய மாநில அரசியல் உறவுகள் மீண்டும் பேசும் பொருளாகியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு சசிகலா 2026 சட்டமன்ற தேர்தலில் சில தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். இது அதிமுக வாக்கு வங்கியில் பிளவு ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழகத்தில் பாஜக 2026 தேர்தலில் சுமார் 20% தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக உடனான கூட்டணியை வலுப்படுத்தி அதிகபட்ச வெற்றியை நோக்கி செல்லும் தந்திரமாக இதை பார்க்கப்படுகிறது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திமுக ஆட்சியை தமிழ்நாடு வரலாற்றிலேயே மிக மோசமான கட்சி என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். 2026 தேர்தலில் திமுக தோல்வி அடையும் என்றும் அவர் முன்கூட்டியே கணித்துள்ளார். இந்த விமர்சனம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணி கட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சி சீட் பகிர்வு பேச்சுவார்த்தை தாமதமாக நடப்பதாக அதிருப்தி தெரிவித்துள்ளது. நாங்கள் தயாராக இருக்கிறோம், திமுக தயாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது. இது கூட்டணி அரசியலில் சிறிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மாவட்ட நிர்வாகிகளுடன் தேர்தல் உத்திகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். 2026 தேர்தலில் நேரடி அரசியல் போட்டிக்கு தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருவதாக இந்த சந்திப்பு முக்கிய அரசியல் செய்தியாக பார்க்கப்படுகிறது.